தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 26வது வாரம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16 வார்த்தைகள் 19 31 முடிய. செல்வரும் லாசரும். இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தியில் மட்டுமே இடம்பெற்றிருக்கின்ற இந்த செல்வரும் லாசரும் என்கின்ற இந்த ஓமையின் வழியாக ஒரு சில உண்மைகளை நம் வாழ்வுக்கு கற்றுக் கொடுக்க இறைவன் ஆசைப்படுகின்றார். இந்த ஓமையை நாம் படிக்கின்ற பொழுது இந்த உலகில் வாழ்கின்ற வாழ்வே நமக்கு மறு உலகில் வாழ்வை நிர்ணயிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதை சொல்லிக் கொடுக்கின்ற பாடமாய் அமைந்திருக்கின்றது. நாம் இந்த உலகிலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இறைவன் கொடுத்த ஆசீரையும் இறைவன் கொடுத்த கொடைகளையும் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற முதல் கேள்வியை நம் முன்னால் வைக்கின்றது. இந்த உலக வாழ்வை நாம் தக்க முறையிலே பயன்படுத்தினோம் என்றால், இந்த உலகை நமக்கும் பிறருக்கும் பயன்படக்கூடிய விதத்திலே வாழ்வை அமைத்துக் கொண்டோம் என்றால் நமக்கு நிலைவாழ்வு நிச்சயம் உண்டு என்கின்ற ஒரு உறுதியையும், இந்த உலகிலே வாழ்கின்ற பொழுது கடவுள் மீது நம்பிக்கை வைத்து தெய்வ பயத்தோடு வாழ்ந்தோமெனில் நிச்சயமாக நிலைவாழ்வு நமக்கு உண்டு என்கின்ற அந்த உண்மையும் நமக்கு சொல்லி காட்டுவதாக இருக்கின்றது. இறப்பிற்கு பின்னால் இருக்கின்ற 3 நிலைகளை பற்றி மிக தெளிவாக இந்த நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இறப்பிற்கு பின்னால் நம்முடைய விசுவாச சத்தியத்தின் பிரகாரம் நரகம், உத்திரிக்க நிலை, மோட்சம் என்று சொல்லி 3 நிலைகள் இருக்கின்றன. இன்றைய நற்செய்தி படிக்கின்ற பொழுது செல்வரும் இறந்தார், லாசரும் இறந்தார். லாசர் ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு செல்லப்படுகின்றார். செல்வந்தனோ அவியாத நெருப்பிற்கு அவன் செல்லுகின்றான், பாதாளத்திற்கு அவன் தள்ளப்படுகின்ற சொல்லப்படுகின்றது. அன்பு சகோதரமே, இன்றைய நற்செய்தியிலே வருகின்றத ஊமையை பார்க்கின்ற பொழுது அந்த செல்வந்தர் செய்த தவறு என்ன, லாசர் ஆபிரகாம் மடிக்கை கொண்டு செல்வதற்கு காரணம் என்ன? இந்த 2 நிலைகளை பார்க்கின்ற பொழுது முதலிலே லாசர் ஆபிரகாம் மடிக்கை கொண்டு செல்வதற்கு காரணம் அவருடைய ஏழ்மை நிலை மட்டும் காரணம் அல்ல. ஏழையாக இருப்பவர் எல்லாரும் மோட்சத்திற்கு சென்று விடுவார்கள், நித்திய நிலைவாழை சம்பாதித்துக் கொள்வார்கள் என்று அர்த்தம் அல்ல. இந்த உலகிலே வாழ்கின்ற பொழுது துன்பத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவனாக லாசர் இருந்தார். அவருடைய பெயருக்கு அர்த்தம் சொல்லப்படுகின்ற பொழுது கடவுளே எனக்கு துணை என்கின்ற அந்த அர்த்தம் கொண்டதாக இருக்கிறது. ஆகவே இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்றார்களோ, துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் இருக்கின்ற பொழுது கூட, தன் வாழ்விலே எதிர்ப்புகள் இருக்கின்ற பொழுது கூட யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக மோட்சத்தை அடைவார்கள் என்கின்ற அந்த ஒரு செய்தியை சொல்வதாக இருக்கின்றது. இரண்டாவதாக, செல்வந்தர் நரகத்திற்கு சென்றதற்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது செல்வந்தரிடம் காணப்பட்ட ஒரு சில நல்ல குணங்களை பற்றி பார்ப்போமே. செல்வந்தன் யாரையும் ஏமாற்றியதாக சொல்லப்படவில்லை, பிறருடைய செல்வந்தை பறித்ததாக சொல்லப்படவில்லை, வஞ்சித்ததாக சொல்லப்படவில்லை. ஏன் இவ்வளவு ஆடம்பரமான செல்வ செழிப்போடு இருக்கின்ற அந்த செல்வந்தர் தன்னுடைய வீட்டு வாயிலே நாற்றம் எடுக்கின்ற புண்களோடு அமர்ந்திருக்கின்ற லாசரை அவன் அப்புறப்படுத்தவில்லை, இருந்து போகட்டும் என்று சொல்லி அனுமதித்திருக்கின்றான். சமயப்பற்று கொண்டவனாக இருக்கின்றான். எனவேதான் ஆபிரகாமை பார்க்கின்ற பொழுது தந்தை ஆபிரகாமே என்று சொல்லி உரிமையோடு அழைக்கின்ற அந்த சமயப்பற்று கொண்டவனாக இருந்திருக்கின்றான். மேலும் சகோதர அன்பு அவனிடம் இருக்கின்றது. எப்படி, நான் தான் இங்கே இந்த வேதனைக்கு வந்துவிட்டேன், என் சகோதரர்கள் இங்கே வராமல் அவர்கள் காக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த சகோதர அன்பு அவனுக்கு இருந்தது. இப்படி அவன் வாழ்விலே நன்மைகள் ஏராளமாக இருந்தன. இப்படி இருக்கிற பொழுது அவன் நரகத்திற்கு, பாதாளத்திற்கு செல்ல காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அவன் இந்த உலகில் வாழ்ந்த பொழுது அவனுடைய வாழ்வு ஒவ்வாததாக இருந்தது, ஏற்புடையதாக இல்லாமல் இருந்தது. அதை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது முதல் நிலை அக்கறையின்மை, கண்டுகொள்ளாமை. புனித பிரான்சிஸ் சலேசியார் சொல்லுகின்ற பொழுது, அன்புக்கு எதிரான பாவம் பகைமையோ வெறுப்போ அல்ல, மாறாக கண்டுகொள்ளாமை, அக்கறையின்மை என்று சொல்லுவார். எத்தனையோ நேரங்களிலே நம் கண்களை அடைத்துக் கொள்ளுகிறோம். நம்மோடு இருக்கிற மனிதர்களை, அவருடைய வேதனைகளை நாம் கண்டுகொள்ளாமல்
அதன் மீது அக்கறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அன்பிலே குறைவுபட்டவர்கள் என்று சொல்லுவார். ஆம் அன்பு சகோதரமே, இன்றைய கால சூழ்நிலையிலே கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் நமக்கென பயன்படுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த அக்கறையின்மையும் கண்டுகொள்ளாமையும் நம்மை பாவத்திற்கு இட்டு செல்லுகின்றது. ஏனென்றால் ஏன் நாம் கண்டுகொள்வதில்லை? நம்முடைய சுயநலத்திலும் நம் மீது மட்டுமே அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றோம். இந்த நற்செய்தி சொல்வதை போல இந்த உலகத்தின் செல்வங்கள் மீது கண்களை பதிய வைத்து விடுகின்றோம். நம்முடைய இன்பங்கள் மீது, நம்முடைய சுக வாழ்வின் மீது, நம்முடைய ஆடம்பரங்கள் மீது, நம்முடைய எல்லா விதமான இந்த உலக போக்கின் மீது நம் கண்களை பதிய வைக்கின்ற பொழுது நம்முடைய கண்கள் வேதனைப்படுகின்ற, துன்பத்தில் இருக்கின்ற, துயரத்தில் இருக்கின்ற, நம் உதவியை வேண்டி இருக்கின்ற மனிதர்கள் மீது படாமல் போய்விடுகின்றது. இந்த கண்டுகொள்ளாமையே அந்த செல்வன் செய்த முதல் பாவம். இரண்டாவதாக பாவத்தின் 2 நிலைகளை பற்றி சொல்லுவார்கள். அதாவது செய்த பாவங்கள், செய்ய மறந்த நன்மைகள் என்று சொல்லி நாம் பெரும்பான்மையான சமயங்களிலே செய்த பாவங்களை மட்டுமே நாம் அறிக்கையிடுபவர்களாக இருப்போம். உப்பரவச்சானத்துக்கு சொல்லுகின்ற பொழுது செய்த பாவங்களை மற்றும் நான் இந்த பாவங்களை செய்தேன் என்று சொல்லி செய்த குற்றங்களையும் செய்த அந்த தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டுபவர்களாக இருப்போம். இரண்டாவது நிலை மிகவும் முக்கியமானது, செய்ய தவறிய நன்மைகள். யாக்கோபு சொல்வதை போல ஒருவருக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாமல் இருந்தால் அது பாவம் என்று சொல்லப்படுகின்றது. இதைத்தான் என்னுடைய மனத்துயர் ஜெபத்திலே இறுதியாக சொல்லுகின்ற பொழுது ஒப்பு அருட்சாதனத்திலே சொல்லிக் கொடுப்பார்கள். நான் இப்போது சொன்ன பாவங்களுக்கும் மறந்து போன பாவங்களுக்கும் செய்ய தவறிய நன்மைகளுக்கும் மன்னிப்பை தாரும் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியிலே அந்த செல்வந்தன் சின் ஆஃப் ஒமிஷன் என்று சொல்லுவதா அவன் செய்ய தவறிய நன்மை இருக்கின்றது. இறைவன் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், செல்வ செழிப்பை கொடுத்தார், எல்லா விதமான ஆடம்பரை கொடுத்தார். அவன் பயன்படுத்திய தவறல்ல, ஆனால் அந்த செல்வத்தை அவன் எப்படி பயன்படுத்தியிருக்க வேண்டும்? தேவையில் இருந்த லாசருக்கும் அவன் கொடுத்திருக்க வேண்டும். அதுதான் அவன் செய்த தவறு. அவன் நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தது, அதை அவன் பயன்படுத்தவில்லை. எனவேதான் லூக்கா புத்தகத்திலே 12 சொல்வார் அல்லவா, அழிந்து போகின்ற செல்வத்தை கொண்டு அழியாத நிலை வாழ்வை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவாரே, அந்த வார்த்தையை, அந்த ஆசீர்வாதத்தை இந்த இடத்திலே இந்த செல்வந்தன் மறந்து போனான். நம்முடைய வாழ்விலும் கூட எத்தனையோ நேரங்களிலே நமக்கு நன்மை செய்ய வாய்ப்புகள் கிடைக்கின்றன. பிறருக்கு உதவுவதற்கு, நம்முடைய வார்த்தையின் வழியாய் ஆறுதல் கொடுப்பதற்கு, நம்முடைய உடனிருப்பின் வழியாய் தேற்றுவதற்கு, வாழ்விலே சங்கடங்களில் இருப்பவர்களை மீண்டும் நல்வாழ்வு கொண்டு வருவதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அதை நாம் தவறி விடுகின்ற போதெல்லாம் நாமும் பாவம் செய்கின்றோம். மூன்றாவதாக செல்வத்தின் மீது கண்களை பதிய வைத்தது. தன் இன்பத்தின் மீது மட்டுமே தன் கண்களை பதிய வைத்தவனாக இருந்தான். 1 தீமோத்தேயு புத்தகத்தில் படிக்கின்ற பொழுது செல்வம் சேர்ப்பவர்களுக்கு இவ்வாறு சொல், செல்வத்தை குறித்து மேட்டின்மை எண்ணம் அவர்கள் கொண்டிருக்க கூடாது, அழிந்து போகின்ற செல்வத்தில் அவர்கள் ஆர்வம் கொண்டிருக்க கூடாது, அழியாத நிலையான நிறைவான செல்வத்தை கொடுக்கின்ற கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்கின்ற பவுலடியார் தொடர்ந்து சொல்வார், செல்வ பெருக்கு, அதாவது பொருளாசை விட்டு ஓடிப்போங்கள் என்று சொல்லுவார். பொருளாசையே மனிதனை எல்லா விதமான பாவத்திற்கும் இட்டு செல்லுகின்றது, அவனை விசுவாசத்திலிருந்து பிளன்று போக செய்கின்றது என்று சொல்லுவார். ஆக இந்த பொருளாசை அந்த செல்வந்தனை, தன்னோடு இருந்த தேவையில் இருந்த மனிதனை கண்டுகொள்ளாமல் இருக்க செய்தது, அவனுடைய இன்பத்தில் மட்டுமே திளைத்திருக்க செய்தது. நம்முடைய வாழ்விலும் கூட அன்பு சகோதரமே, இந்த 3 நிலைகள் இருக்கின்ற சொல்லி பார்ப்போம். 1, அன்புக்கு எதிரான பாவமாக இருக்கின்ற கண்டுகொள்ளாமை, அக்கறையின்மை. எத்தனை நேரங்களிலே நம்முடைய குடும்ப உறவுகளை நாம் புரிந்து கொள்வதில்லை, அவர் மீது அக்கறை காட்டுவதில்லை, அவர்களை கண்டுகொள்வதில்லை. அவருடைய வேதனைகள், அவருடைய விரக்திகள், அவருடைய வாழ்வில் இருக்கின்ற கஷ்டங்களை நாம் புரிந்து கொள்வதில்லை. ஒரு சில நேரங்களில் அதை பற்றி நாம் கவனம் செலுத்துவதே இல்லை. இப்படி வாழ்ந்தோமெனில் நிச்சயமாய் நாமும் செல்வந்தனுக்குரிய இடத்தை தான் பெறுவோம். இரண்டாவதாக, நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற போதெல்லாம் நன்மை செய்யாமல் இருந்தோமெனில் நிச்சயமாக நமக்கும் இந்த செல்வந்தனுடைய 2வது நிலைத்தான் இருக்கும். மூன்றாவதாக, நாம் இந்த உலக செல்வத்தின் மீது மட்டுமே அக்கறை கொண்டவர்களாக, நம்முடைய இன்பத்தை மட்டுமே மையப்படுத்தியவர்களாக சுயநலத்தோடு வாழ்ந்தோம் என்றாலும் இந்த செல்வந்தனுக்குரிய அந்த நிலையே நமக்கு கிடைக்கும். மாறாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய துன்பத்தின் மத்தியிலும் இறைவனை மட்டுமே தேடுகின்ற மக்களாக வாழ்கின்ற பொழுதும், நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை நாம் அக்கறை கொண்டு கண்டுகொண்டு அவருடைய தேவைகளில் உதவிக்கரம் நீட்டுகின்ற பொழுதும், அதோடு கூட இந்த உலக வாழ்விலே
நாம் தவறுகின்ற பொழுது தவறுகளுக்காக மன்னிப்பை கேட்டு நிலை வாழ்வை சம்பாதிக்க முயற்சிக்கின்ற பொழுதும் நிச்சயமாய் நமக்கு நிலை வாழ்வு உண்டு என்கின்ற அந்த சத்தியத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும். ஏழைகள் ஆற்றலே நீ என்றோ, அவர்தம் வீழ்ச்சியும் தோல்வி என்றோ. நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும்.